சோத்ராம் சோத்ராம் ஆண்டவரே, நான் என்னோடய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த விஷயம் இருந்தாலும் நான் யூடியூப்பில் போட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பார்த்து கொள்ளுவது. ஏதோ எனக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினான். எந்த விஷயத்தையும் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தாமல் எதுவும் செய்வதில்லை. ஏதோ ஆவியில் பலப்படுவது எப்படி? பரிசுத்தமாகுங்கள். கலாத்திரம் மாம்சத்துக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. கொலோசியர் 5:17 படித்தது போல் மாம்சம் என்றால் உலக பிரகாரமான விஷயங்கள், தீமைகள், வியாதிகள், கோபமும், இச்சைகள், மார்க்கபேதங்கள், பொய் சாட்சிகள், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வாடா பார்த்துக்கலாம் சொல்கிறது, அதெல்லாமே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன இருந்தாலும் இது ஆவின் சிந்தைகள் என்றால், ஆவி சிந்தைகள் என்றால் தேவனை சொல்லுபடி நடக்கிறது, பரிசுத்தமாக இருப்பது, நம் நீடிய சாந்தம், சந்தோஷம், வசனத்தின்படி ஜீவிப்பது, அதுதான் சாட்சி. நானும் என் வாழ்க்கையிலும் நான் அதிக ரகசியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், அம்மா இட்டுன்னு போயிட்டு. எனக்கு வெளிப்படுத்துகிற என்ன விஷயம்னா, இந்த காலத்திலும் நடக்கிறது என்ன தேவையோ தேவனை கேட்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஜெபம் செய்யும் பொழுது கேட்க வேண்டும். மனசாட்சி இருக்க வேண்டும். மனசாட்சி என்றால் நமக்கு என்ன தேவையோ, என்ன பேச வேண்டும், அது மனசாட்சி. என்ன தேவையோ அவர் பார்த்து கொள்வார். என்ன நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ தேவன் பார்த்து கொள்வார். நமக்கு எதுவும் நடக்காத ஒன்றுமில்லை. ரகசிய பிதா, தேவன் பிதா அவருடைய காரியத்தை தெளிவுபடுத்துகிறோம். பிசாசுகள் ஓடுவதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. நாம் விசுவாசமாக இருந்து உபவாசம் இன்றி பிசாசுகள் ஓட மாட்டான். ஏனென்றால் நமக்கு இயேசு பிதாவானவர் மேல் நம்பிக்கை இருந்து நம்ம கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களை நடந்து எல்லா வழிகளை அவர் சொல்லும்படி நடக்கும்படி பாதுகாத்து கொள்வார். இயேசுவே சோத்ராம் சோத்ராம். நமக்கு ஒரு சுதந்திர போதகராக இருந்தார். நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி ஜனங்கள் இருக்கிறது. அந்த ஜனங்களை நாம் பாதுகாத்து, அந்த ஜனம் என்றால் ஆத்துமாக்கள் மடிந்து போகிறார். ஆத்துமா என்றால் மனசாட்சி. அந்த மனசாட்சி என்றால் நீடிய சாந்தம். நல்ல விதைகளை விதைக்கிறவன் பரிசுத்த ஆவியானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சாட்சியை, நான் சிறு சாட்சியை நான் முடித்து கொள்கிறேன். தேவனே இதை பாதுகாத்து கொண்டு இந்த ஜபங்கை கேட்டு அறியுமாண்டவரே, இந்த பாதுகாத்து கொள்ளும் ஒவ்வொரு ஷேர் செய்ய வேண்டுமாண்டு, லைக் பண்ண வேண்டுமாண்டவரே, என் சிறு சாட்சி ஆண்டவரே நான் முடித்து கொண்டு இருக்கிறேன். சொல்கிறேன்ப்பா, போக்கிலும் வறுக்கிலுமானவரே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுமாண்டவரே, நீரை பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுமாண்டவரே. ஆசிஸ் செய்கிற விஜய் சாருக்கு நன்றி ஆண்டவரே, சோத்திரமாப்பா. இன்னும் ஆண்டவரே எல்லோரும் ஜனங்களை ஆண்டவரே நீரே பாதுகாத்து வழி நடத்த மாண்டவரே. அக்கத்து பக்கத்து இருக்க கீழே இருக்கா எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்த மாண்டவரே. யாருக்கும் எந்த நஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கோபங்கள், மார்க்கபேதங்கள் வராதபடி சமாதானத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சோத்திரமப்பா, நீடிய சாந்தத்தோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்தி நடத்திக்கொள்ளும். அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருந்து ஆண்டவரே காயின் சந்ததி ஆண்டவரே, சந்ததி ஆண்டவரே இன்னும் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த சந்ததி யார் என்று அவர்களுக்கு தெரியாத ஆண்டவரே. இயேசுவே இந்த உலகத்தில் இருக்க காயின் சந்ததி ஆண்டவரே. இயேசுவே சோத்திரமப்பா, ஈசாக்கு சந்ததிக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிற ஆண்டவரே. சோத்திரமப்பா, காயின் ஏபேலை ஆண்டவரே ஆசீர்வதித்தவரே. சோத்திரமப்பா, நீரே நிலையற்றதாக இருந்தன இந்த உலகத்தில் ஆண்டவரே. நிலையற்றது ஆண்டவரே, எல்லாம் இடத்தில் இருக்கிறது. நிலையற்றது என்றால் ஆண்டவரே உலக பேதைகள் நிலை பெற்றது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. இயேசு ஜெபத்தில் ஆண்டவரே. ஆமேன்.